ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுக்கு ஒரு லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவனை வற்புறுத்தி கட்டாயமாக பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் ஷாக். என்னன்னு பார்த்தா அங்கே பொண்ணாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ கூட ஸ்கூலில் படித்த பொண்ணு. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேருமே ஒருத்தர் அங்கே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு டே நீ இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஷாக்கு. இவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டாங்களே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் நம்ம லைஃப்பில் செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பேசி பழகி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டைம் கேட்குறாங்க. அதனால பேரண்ட்ஸும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கும். அந்த பொண்ணுகிட்ட இருந்து கல்யாண இன்விடேஷன் வருது. அதை பார்த்தோன்னே அந்த லவ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்தாங்களே அந்த ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சமையல் கலை நிபுணர், அதாவது செஃப்பாக இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ பார்த்தாவே பிடிக்காது. ஏன் பொண்ணை போயிட்டு ஒரு சமையல்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ இந்த கல்யாண இன்விடேஷன் வந்துச்சுல, இதுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது இப்போ பொண்ணு பார்க்க போனாங்கல்ல, இந்த ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த கல்யாணத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோ போனப்ப அங்கே என்ன நடந்துச்சு, கடைசியில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, நம்ம ஹீரோவுக்கு கடைசியில் யார் கூட கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் இந்த படம் இதுக்கப்புறம் நகர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபிலிமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பிரேக்கப் சாங் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு லவ்ல பிரேக்கப் ஆயிடுச்சு, ரொம்ப சோகமா இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு போனது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு. பெருசா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது வந்து இவனோட எக்ஸுக்கு இன்விடேஷன் வருது அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வருது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டு போன விதம்னா ரொம்ப ஸ்லோவா இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் திரைக்கதையாக பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ட்ரெய்லர்லேயே நம்ம டேரக்டர் என்ன சொன்னார்னா, இது சாதாரண காதல் கதை தான், பெருசாக எதிர்பார்த்துட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. அதுதான் சரி அப்படின்னு எனக்கும் படுது. ஏன்னா இது ஒரு சாதாரண காதல் கதை தான், பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அதோட திரைக்கதையும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தோணுன விஷயம். மற்றபடி இந்த படத்தில் நடித்த ஹீரோ வந்து நம்ம தனுஷ் சார் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டருமே தனுஷ் சார் சொல்லி கொடுத்து தான் நடிச்சிருப்பாங்க. அது என்னமோ நம்ம தனுஷ் சார் வந்து நிறைய படங்களில் பார்த்து பழகினதுனால அவரோட எல்லா ரியாக்ஷனும் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால அவர் டைரக்ட் பண்ணும்போது அவரோட ஆக்டர்ஸ் நடிக்கும்போது நம்ம அந்த ஆக்டர்ஸோட முகத்தில் அவரோட சாயலை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. முக்கியமாக அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நம்ம அவரை தான் பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்புறம் படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சரத்குமார் சார், சரண்யா மேம், அப்புறம் அந்த ஃப்ரெண்டாக வர கேரக்டர் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. மற்றபடி இந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள்லாம் பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு. அதே மாதிரி மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தில் வர கதை சாதாரண கதை தான். ஆனால் இதோட திரைக்கதையும் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா இதோட மிகப்பெரிய மைனஸாக பட்டுச்சு. மற்றபடி பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு டைம் பாஸ்க்காக இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.